ரொம்ப பேசிட்டு ஸோ நம்மளோட நியூஸ் செட்டப்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கேமரா ஓகே செட். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு கண்டென்ட் என்னன்னா, மேனிஃபெஸ்ட் பண்ணா அந்த யூனிவர்ஸ் ஏதோ கேட்கும்னு சொல்றாங்களே, அப்படியா? இது ஐயோ என்னடா இது, என்ன அமேசான் டெலிவரியா? நம்ம கேட்கும் போதெல்லாம் டெலிவரி பண்றதுக்கு. பட் நான் ஒன்று சொல்றேன், இது எனக்கு நடக்கிற வரைக்கும் இதை நானும் ஒரு ஜோக்கா தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ வாட் இஸ் மேனிஃபெஸ்டேஷன்? மேனிஃபெஸ்டேஷன் இஸ் நாட் அ டே ட்ரீமிங். ஸோ என்னன்னா, நமக்கு ஒரு ட்ரீம் இருக்கும், அந்த ட்ரீமில் நம்ம ஃபீல் பண்ணி நம்ம ஹேப்பன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதில் ஆக்ட் பண்ணி அந்த அதை பற்றி பாசிட்டிவான ஸ்பீக் பண்ணி, லைக் எப்படின்னா என்ன சொல்றதுன்னா, நம்ம இப்போ காமனாக வந்து சொல்றது எப்படின்னா, ஐ வாண்ட் டு பிகம் ஏ டாக்டர், ஐ வாண்ட் டு பிகம் ஏ டான்சர், இப்படி தான் நம்ம எல்லாரும் நார்மலாக சொல்லிட்டு இருப்போம். பட் ஐ ஆம் பிகமிங் ஏ, ஸோ நடந்துட்டு இருக்கு, ஐ ஆம் ஏ டாக்டர், ஸோ ஆல்ரெடி நான் டாக்டர் ஆகிட்டேன் அப்படின்னு அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன். ஸோ இதுதான் மேனிஃபெஸ்டேஷன். வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த ரியல் இன்சிடென்ட் என்னன்னா, என்னோட காலேஜ் டேஸில் தான் வந்து நான் வந்து என்னோட டான்ஸை வந்து ரொம்ப பேஷனேட்டாக ஸ்டார்ட் பண்ண டைம். ஸோ அப்போ வந்து என்னோட காலேஜ்லேருந்து டான்ஸ் கிளாஸ்க்கு போகணும்னா ஒரு 2 hours ட்ராவல் பண்ணி தான் போகணும். லைக் ஒரு 2-3 பஸ் எடுத்து தான் டான்ஸ் கிளாஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஈவன் என்னோட வெக்கேஷன் கூட வீட்டுக்கு போகாமல் டான்ஸ் கிளாஸ்க்கு தான் போய் அங்கே தான் ஸ்டே பண்ணுவேன். லைக் அங்கே வந்து டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு அங்கே உள்ள பசங்கள்லாம் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் நான் என்னோட தூங்குறது எல்லாமே வந்து டான்ஸ் ஃப்ளோரில் தான். ஸோ அங்கேயே தூங்குவேன். பக்கத்தில் சின்ன ஷாப் இருக்கும், அங்கே தான் போய் ஃபுட்டு சாப்பிட்றது. ஸோ அந்த டைமில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வீட்டிலேருந்து எவ்வளோ மணி கிடைக்கும், ஸோ அந்த கிடைக்கிற மணியை வச்சு ஃபுட்டு சாப்பிட்றது, ஸ்டே எல்லாமே. ஸோ என்னோட டான்ஸ் ஜேர்னியில் ரொம்ப ஹார்டான ஒரு டைம்னா அந்த டைம் தான். ஸோ அந்த டைம்லேயும் வந்துட்டு நான் எப்படி இருந்தேன்னா, என்னோட மைண்டில் ஸோ நான் ரொம்ப பிக் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன், ஒரு பெரிய ஒரு டான்ஸர், ஒரு கோரியோகிராஃபர்ஸ் வந்துட்டு சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறேன், நல்லா சூப்பராக பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஸோ அந்த டைமில் தான் வந்து வேர்ல்ட் ஆஃப் டான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிக் ஸ்டேஜ் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. அங்கே வந்து இந்தியாவிலேருந்து ரொம்ப பெரிய பெரிய பிக் டான்சர்ஸ் எல்லாருமே ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஸ்டேஜ். ஸோ அந்த டைமில் ஒரு பிகினராக நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன்னா, என்னோட ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் அந்த மேனிஃபெஸ்டேஷனால தான் நான் வந்து அங்கே பெர்ஃபார்ம் பண்ணேன். ஸோ இதெல்லாம் ஓகே, இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஸோ ஹவு டு மேனிஃபெஸ்ட்? ஸோ எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா, ஸோ டெய்லி உங்கள் ட்ரீமை பற்றி ப்ரெசென்ட்டில் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. ஈவன் உங்கள் லைஃபே மெஸ்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் உட்காந்து அழுதா கூட பரவாயில்ல, கம் பேக், ஆல்வேஸ் கம் பேக். அதே மாதிரி மிரரில் போய் பார்த்து சொல்லுங்க, ஐ ஆம் பியூட்டிஃபுல், ஐ ஆம் பவர்ஃபுல். அண்ட் நோட் புக்லேயும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எழுதுங்க, ஐ ஆம் ஏ டாக்டர், ஐ ஆம் பிகமிங் ஏ டான்சர். ஸோ இதை வந்து சத்தமாக படிச்சு பாருங்க, அது கண்டிப்பாக நம்ம பிரெயின் வந்து ஹேர் பண்ணணும். அந்த பிரெயின் வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஸோ இதே மாதிரி நான் இந்த பியூட்டிஃபுல் அந்த பவர்ஃபுல் சொன்ன அந்த இடத்துல உங்களோட பேஷனை வந்து ரிப்ளேஸ் பண்ணிட்டு என்ன வேணுமோ அதை வந்து அதில் லிவ் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அது ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நம்ம சொல்கிறது எல்லாருக்குமே ஜோக்காக இருக்கலாம், ஆனால் நம்மளே நம்பினா எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். பிகாஸ் யூ ஆர் த சிக்னல் அண்ட் யூனிவர்ஸ் இஸ் த ஸ்பீக்கர்.